பகுதி 2இல் லக்னத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது நாம் மீதி இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, ராகு, கேதுக்கள் மீன லக்னத்தில் அமரும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணும்னா, பெருசா ஒன்றும் நம்ம அது ஒன்றும் சொல்லலை. அந்த கிரகத்தின் காரத்துவம், ராசிகளின் காரத்துவம், அவங்க பெற்ற ஆதிபத்தியம் என்ன, எந்த சாரத்துல இருக்கிறாங்க, ராசிக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்தோட பலனும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்படிங்கிறப்ப அதை எப்படி எடுத்து பலன் சொல்றது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட காரத்துவம், ஆதிபத்தியம் என்ன அப்படி தெரிஞ்சு அதை ரிலேட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா கோரிலேட்டட் பண்றோம். கோரிலேட் பண்ணி அதுக்கான பலனை வெளிப்படுத்தும் பொழுது அது மிக சிறப்பான பலனை வெளிப்படுத்தும். நன்றி. வாருங்கள் நம்ம பகுதிக்குள் செல்வோம். தற்பொழுது மீன லக்னத்தில் சுக்கிரன். மீன லக்னத்துல சுக்கிரன் இவர் பார்த்தீங்க அப்படின்னா அசுரர்களுடன் குரு, அசுரோட குரு என வர்ணிக்கப்படுபவர் சுக்கராச்சாரியார். தேவகுரு பிரகஸ்பதினா அசுர குரு சுக்கராச்சாரியார். இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஒளி பொருந்திய ஒரு கிரகம். இவரை வந்து நம்ம வந்து வெறுங்கண்ணாலையும் பார்க்கலாம். பொதுவாக சூரிய உதயத்திற்கு முன்னும் மறைவதற்கு பின்பும் விண்ணில பளிச்சிடுவதை காணலாம். அந்த அந்த இடத்துல நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய உதயத்துக்கு பின்னாடியும் நம்ம அதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தா நல்லா சூப்பராக தெரியும், பளிச்சுன்னு அந்த கிரகம் தெரியும். அதை நம்ம சுக்கிரன் கிழக்கு வானிலே பார்த்தால தெரியும். இவர் ஓர் நீர் கிரகம். இவர் ஓர் நீர் கிரகம். இங்கே வந்து மீனத்தில் வந்து அமரும் பொழுது உச்சத்தன்மை அடைகிறார். மீனத்தில் வந்து அமரும் பொழுது உச்சத்தன்மை அடைகிறார். இவரோட இது நிலை பார்த்தீங்க அப்படின்னா பூமியிலிருந்து 414 லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இதே இது சூரியனுக்கும் சூரியனுக்கும் சுக்கிரனுடைய நிலையை பார்த்தோம்னால ஒரு 1082 லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்காங்க. சுக்கிரனுடைய குறுக்களவு பார்த்தீங்கன்னா 12100 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். சுக்கிரன் தன்னுடைய நட்பு ராசிகளாக கருதக்கூடியது, சுக்கிரன் தன்னுடைய நட்பு ராசிகளாக கருதக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், தனுசு, மகரம், கும்பம் இந்த ராசிகளில் நட்பாக கருதுகிறார். அதே மாதிரி மேசம் விருச்சிகத்தில் சமநிலை அடைகிறார். சூரியன் சந்திரனை பகைகளாக கருதுகிறாரு. அதில் வந்து கடக சிம்மம் வந்து பகை அவருக்கு. பொதுவாக சுக்கிரனுக்கு காரத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனால் நல்லா இருக்கும். சுக்கிரன் பொதுவாக துலா ராசியில் முதல் 10 டிகிரி மூலத்திற்கணும் அடைஞ்சு மீதமுள்ள 20 டிகிரி ஆட்சி பலமும் பெறுகிறார். இதே இது மீன ராசியில முதல் 27 பாகை வரை பரம உச்சம். இதே கன்னி ராசியில 27 பாகையில நீசமும் பெறுகிறார். முதல் 27 பாகையில நீசமும் பெறுகிறார். சரி, இந்த 2 பிரிவா பிரிக்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஆரோகணம் அவரோகணம், அது ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம் நம்ம. பொதுவாக நீசத்தன்மையில இருந்து உச்சம் வரக்கூடிய சுக்கிரன் பலத்தை திரும்ப பெற்றுக்கிட்டே வருவார். அப்போ வரும் பொழுது அவருக்கு வந்து சாத்வீகமான குணம், சாந்த குணம் இந்த மாதிரி நிறமை பெற்றிருக்கும். பலன்களையும் நல்லா சிறப்பாக செய்வார். இதே போல உச்சத்திலிருந்து நீசம் நோக்கி செல்லும் பொழுது அவரோகணம் கதியில இருப்பாரு. அதுல ஆவேச குணமும் கோப குணமும் உடையதாக இருக்கும். சரி, பொதுவாக இந்த சுக்கிரன் அப்படின்னாலே திடீர்னு எங்கேயோ இருந்த ஒரு ஆளு திருக்கோடியில் இருக்கிறவர் பார்த்தா உச்சாணி கொம்பில் இருப்பார். அந்த மாதிரி ஆளை கொண்டு போய் சிகரத்தில் போய் வைக்கிறது இந்த சுக்கிரன். சுக்கிரன் அவருக்கு லக்ன சுபராக இருந்து
நல்ல இடங்களுக்கு தொடர்பு பெற்றிருந்தார் அப்படின்னா, நல்ல சாரம் வாங்கியிருந்தார் அப்படின்னா, சிறப்பான ஒரு யோக திசையா இருக்கும். அவர ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போயிருவார். அவருடைய தசாபுத்தி வரணும். அவருடைய தசாபுத்தி சரியான பருவத்தில் வரும்பொழுது, அவருக்கு ஏற்றம் மிகுந்த நிலையா இருக்குன்னு சொல்லலாம். சரி. பொதுவா சுக்கிரன் வந்து அதே மாரி சுக்கிர ஓரையில பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் செய்யலாம். இந்த ஓரையில எந்த பொருள் காணாமல் போனாலும், சில தினங்களுக்கு பின் அது கிடைத்துவிடும். சில தினங்களுக்கு பின் கிடைத்துவிடும். அதாவது சுக்கிர ஓரையில எந்த சுப காரியம் செய்யலாம், எந்த பொருள் இது காணாம போனாலும் திரும்பவும் கிடைக்கும் சில தினங்கள்லயே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிருகு மகரிஷியோட அதாவது பிருகு மகரிஷி புத்திரர். இவருடைய இவரோட தன்மை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, சுபத்தன்மையா இருக்கும். இவரோட நட்பு அப்படிங்கிறது பார்த்தா நட்புக்கோளா வந்து கருதுவர். தன்னுடைய நண்பர்களாக கருதக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோன்னா, புதன், சனி, ராகு, கேதுல நட்பு கிரகங்களா ஏத்துக்கிறாரு. நட்பு கிரகங்கள் அவங்க. சமம் பார்த்தீங்கன்னா, செவ்வாயும், குருவும். பகை கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனும், சந்திரனும் பகை கிரகங்களா வர்றாங்க. பொதுவா இந்த சூரிய, புதன், சுக்கிரன் முக்குட்ட கிரகங்கள் எப்படிங்கிறத நம்ம அடிப்படை லெவல்லயே படிச்சோம். 90 டிகிரிக்குள்ளரயே சூரியனுக்கு முன்பின் 90 டிகிரிக்குள்ளேயே வருவாங்க. இவர் 18 மாதத்திற்கு ஒரு முறை வக்ரகதிக்கு ஆளாகும். ஏறக்குறைய 45 to 50 நாட்கள் வரை வக்ரகதிக்கு இவருக்கு உண்டு. நம்ம அதை பார்த்துருக்கோம் ஏற்கனவே. சரி. அதே போல சுக்கிரனுடைய வாசஸ்தலம் அப்படின்னு எங்க இருக்கும், எந்த மாதிரி நிலங்கள்ல அவருடைய நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது, பொதுவா சுக்கிரன் வந்து காரகத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆடம்பரம், லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, செலவு பண்றதுல நல்ல ஒரு தன்மை இருக்கும். வீடு, மனை, அழகிய வீடு, அலங்கரிக்கப்பட்ட இடங்கள், படுக்கை அறை, திறந்த வெளி மைதானங்கள், வயல்கள், மேய்ச்சல் நிலங்கள், இந்த இடத்துல அழகிய வீடு, மனைகள் இருந்தா என்ன மாதிரியான பலனோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி அந்த மாதிரி படுக்கை அறை மற்றும் சல்லாபம் புரியும் இடங்கள் போன்றவற்றில் வாசம் செய்கிறார். பொதுவாக இந்த மீன லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் இங்க வந்து உச்சம் தன்மை அடைகிறார். சிறப்பா இருக்கும். பொதுவா வந்து ஒரு சுபக்கோள் லக்ன தொடர்பு இருப்பது சிறப்பு. அவருடைய காரகத்துவம் நல்லா இருக்கும். ஜாதகருக்கு அனுகூலமான காரகத்தன்மை கிடைக்கும். மனைவியால் ஏற்றம் உண்டு. பெண்களால் ஆதாயம் உண்டு. அதே இந்த சுக்கிரன் லக்னத்துல சுக்கிரன் இருக்கும் அழகு உணர்ச்சி நிரம்ப பெற்றவர், கவர்ச்சி நிரம்ப பெற்றவர். அதே மாதிரி எந்த ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். எந்த மாதிரியான இது இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகர் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாம மற்றவங்களை ஏவி இருக்கிற இடத்திலே அதை பயன்பெறக்கூடிய நபராக இருப்பார். சுகவாசி. எந்த ஒரு வேலையுமே சட்டுன்னு செய்யவும் மாட்டார். ஆனா மற்றவங்களை அதை வாங்கிட்டு வர சொல்லி இதை வாங்கிட்டு வந்து தான் அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார். பொதுவா இந்த சுக்கிரன் இந்த மீன லக்னத்திற்கு பகை அப்படிங்கிறது வருவாரு. குருவுக்கு பகை அப்படிங்கிறது வருவார். இந்த சுக்கிரன் 3க்கும் 8க்குடையவராக வராரு. 3க்கும் 8க்கும் என்ற இரு ஆதிபத்தியம் உடையதாகி, இந்த இரு ஆதிபத்தியங்களும் ஒரு சாதகமான இல்லாத பட்சத்துல, ஏன்னா 3க்குடையவர் அப்படின்னாலே இளைய சகோதரன் சொல்றோம். தைரியம், வீரிய காரகர் அப்படிங்கிற சொல்றோம். அந்த பாவத்தை இங்க தொடர்பு படுத்துறோம். 8ங்கிறது ஆயுள் பாவம் உணர்த்தும். அசிங்க, அவமானம், வம்பு, வழக்கு, எதுலையுமே தடை, தாமதங்கள், இது சொல்லக்கூடிய அந்த பாவகம். இந்த பாவம் 2 பாவகமும் இந்த லக்ன பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறது. இந்த 2 பாவமும் லக்ன பாவகத்துக்கு தொடர்பு பெறுகிறது. பொதுவாக இந்த 3க்குடையவன் லக்னத்தில் இருப்பது சிறப்பான நிலை. தைரியம் உடையவர், வீரியம் உடையவர், ஆண்மை பலம், ஆணாக இருந்தால் ஆண்மை பலம் உடையவர், ஆணாக இருந்தால் பெண்கள் வழி மூலம் லாபம் உண்டு, பெண்களாக இருந்தால் ஆண்கள் வழி மூலம் லாபம் உண்டு, கலத்திரத்தின் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய நபராக இருப்பார்.
இவர் 3க்கும் 8க்குடையவராக இருப்பது தைரியம், வீரியம் உடையவர், தெய்வ வழிபாடு, உபாசனை அதெல்லாம் உடையக்கூடிய நிரம்ப பெற்றிருக்கும். சாஸ்திர அறிவு நிரம்ப பெற்றவர், உடன்பிறப்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய நபராகவும் இருப்பார். சிறப்பு, அவரே 8க்குடைய ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால், 8க்குடைய அசுப ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் அடிக்கடி விபத்து, வழக்குகளை சந்திப்பவராகவும் இருப்பார். எதிரிகள் மத்தியில் வசிப்பவராகவும், வறுமை, சில சமயம் நாத்திகத்தன்மையோட இருக்கக்கூடியவராக இருப்பார். நாத்திகம் கலந்து பேசக்கூடியவர். இந்த மாதிரியான தன்மை இருக்கும். பொதுவாக இந்த சுக்கரன் வந்து மனித உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து, தொண்டை, மார்பு, கழுத்து, தொண்டை, மார்பு, இடுப்பு பகுதியில், இரத்த குழாய்களில், குறிப்பாக அசுத்த இரத்த குழாய்கள் மற்றும் விந்துக்கு காரகர், இந்திரியத்துக்கும் காரகர், காம எண்ணங்களை தூண்ட வல்லவர், மனதில் காம எண்ணங்களை தூண்டக்கூடியவர், இதெல்லாம் அவற்றிற்கு ஆதிக்கம் செலுத்துறார். அதே மாதிரி சுக்கிரன் ஒரு கலா ரசிகர், அழகு உணர்ச்சி நிரம்ப பெற்றவர், கலை, இயல், இசை, நாடகம், சங்கீதம் போன்ற கலைகளுக்கு காரகர் அவர் லக்னத்தில் இருக்கும்போது எதையுமே கலை உணர்வோடு செய்யக்கூடியவர். சிறப்பாக எந்த ஒரு செயலை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உணர்வு நிரம்ப பெற்றவர். அவர் இந்த லக்னத்தில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு, மற்றொரு வகையில் சிறப்பில்லை. சரி, இந்த 3க்கும் 8க்குரிய தீய ஆதிபத்தியம் பெறுவதனாலே பெருமளவு கெடுதல் செய்யக்கூடிய பாவி ஆகிறார் மீனத்திற்கு. அதே மாதிரி அங்கு உச்சம் இருக்கிறனால சகலகல வல்லவராகவும் இருப்பார். வசதிகள் நிரம்ப பெற்றவர், பிறரை மதிக்கும் அளவிற்கு வாழ்வார். சமூகத்தில் பெண்களால் மிகவும் நேசிக்கப்படுபவராகவும், அவர் மூலம் சில சமயம் அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய நபராகவும் இருப்பார். துணிச்சல் மிக்கவர், எதையுமே யோசித்து செய்பவர். அதே மாதிரி புத்திர பாக்கியத்திற்கும் குறை இருக்காது. சரி, சுக்கிரன் வலிமையினால இங்க உச்ச சுக்கிரன் பொதுவாக ஒரு அந்த 3க்கும் உடையவர் 8க்கும் உடையவர் உச்ச சுக்கிரனால கெடுதல் சில அமைப்புல இருக்கும் பொழுது அவரோட காரத்துவத்தின் வழியாக காம வேட்கை மிகுதியால் சல்லாபம் புரிந்து அதனால் உடல் பலவீனமும் அது தொடர்பான பால்வினை நோயும் ஏற்படும், ஆண்மையும் இழக்க நேரிடும். இது சுக்கிரன் இருக்கும்போது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் பூரட்டாதி 1 குருவின் சாரம் 1-10 தொடர்பு, 3-6 1-10 தொடர்பு வருகிறது. ஸோ இது அங்கே வந்து தொடர்பு வரும் பொழுது அந்த குரு நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல நிலை இருக்கும். புரட்டாதி 4 இருக்கும்போது அங்கே நவாம்சத்திலே பகைத்தன்மையும் பெறுவார். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கும்போது லக்ன அசுபரின் சம்பந்தம் ஏற்படும். பாதகாதி தொடர்பும் ஏற்படுது. அங்கே அதில் இருப்பது சிறப்பில்லை. இருப்பினும் உத்திரட்டாதி 3ஆம் பாதமும் ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய பாதங்கள் இருப்பதும் சிறப்பு. லக்னத்து சுக்கிரன் என்னங்கிற அமைப்பை நம்ம பார்த்தோம். அடுத்தது லக்னத்தில் சனி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா சனி என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். நவக்கோள்களில் சனி அப்படின்னாலே ஒரு பயம். கர்ம காரகன், ஆயுள் காரகன் என்றெல்லாம் கூறப்படுபவர். இந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாயு கிரகம். இந்த கிரகத்தை சுற்றிலே ஒரு 3 வளையங்கள் உள்ளது. அவை நச்சுத்தன்மை உடையவதாக காணப்படுகிறது. இது புவியிலிருந்து 12,774 லட்சம் கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது. பூமிக்கும் சனிக்கும் உள்ள தூரமும் அதே மாதிரி 1427 லட்சம் கிலோமீட்டர் அளவு தூரம் உடையது. பொதுவாக இந்த ராசியில பொதுவாக நமக்கு எல்லாம் தெரியும், சனி இருக்கிறதுலையே ரொம்பவும் சுலவான ஒரு கிரகம்.
அதனாலே இவர் தான் தர வேண்டிய பலன் எல்லாமே தாமதமாக தான் கொடுப்பார். ஒரு ராசியில 2.5 வருஷம் வரைக்கும் இருப்பார். ஒரு ராசி மண்டலத்தை கடக்கிறதுக்கு 30 வருடம் ஆகும். இவர் தன்னுடைய நட்பு ராசிகளாக ரிஷபம், மிதுனம், கன்னி, அதன் அதிபதிகளான புதன், சுக்கிரன் நண்பர்களாக கருதுவார். ராகு, கேது உங்களுக்கு நட்பா வரும். சம வீடுகள் பார்த்தோம் அப்படின்னா தனுசு, மீனம் சம வீடா வரும். அதன் அதிபதி குரு இவருக்கு சமம். பகை வீடுகளாக கடகம், சிம்மம் வரும். அதன் அதிபதிகளான சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் இவர்களுக்கு பகை, விருச்சகத்திலையும் பகை பெறுவார். மூலத்திரிகோணம் பார்த்தோம் அப்படின்னா கும்பத்துல முதல் 20 பாகை மூலத்திரிகம், மீதி 10 பாகையில் ஆட்சி பலவும் பெறுவார். அதே மாதிரி இவர் உச்சம், நீசம் இந்த நிலை எடுக்கும் பொழுது துலாத்தில் உச்சம் பெறுகிறார், மேசத்தில் நீசத்தன்மை அடைகிறார். ஸோ நீசத்தன்மையில இருந்து உச்ச நோக்கி வரும் பொழுது ஆரோகண கதியில இருப்பார். ஏறு வரிசையில் இருக்கும்போது சாந்த குணமும் தன்னுடைய செய்ய வேண்டிய செயல்களை கொஞ்சம் நல்லா கொடுக்கக்கூடிய தன்மை உடையவராகவும் இருப்பார். நீசத்தன்மை நோக்கி துலா ராசியிலிருந்து மேச ராசிக்கு செல்லும் பொழுது அவர் கணக்கதியில் இருப்பார். அவர் அதே மாதிரி தான் தர வேண்டிய செயல்களை கொஞ்சம் ஆவேச குணத்துடனும் செய்வார். பொதுவா சனிங்கிறது முழு முதல் இயற்கை பாவி. இவரோட காரகத்துவம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு நல்ல விதமான காரகத்துவமாக இருக்காது. ஆயுள் நல்ல காரகத்துவம், ஒரு நல்ல வேலையால் கிடைக்கிறதும் ஒரு நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பதும் சனியோட காரகத்துவத்தின் அடிப்படையில் தான். ஏன்னா ஒரு வேலையால் ஒரு நாளைக்கு வந்து வேலை பார்த்துட்டு கணக்கு பார்க்கக்கூடிய ஆளாக நிறைய இருக்கக்கூடிய விசுவாசம் வேலையால் ஒரு கிடைக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதையும் ஏற்படுத்தி தரக்கூடியவர் இந்த சனி. சரி, சனி அப்படிங்கிறப்ப அந்த ஓரையில பார்த்தோம் அப்படின்னா சனி ஓரை எந்த ஒரு சுப காரியத்துக்கும் ஏற்றதல்ல. அதே மாதிரி இது என்ன செய்யலாம் இருக்குன்னு இந்த ஓரையில என்ன மாதிரியான நிகழ்ச்சியை செய்யலாம் அப்படின்னா, தம்மை விட மூத்தவர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தயவை நாடி செல்வதற்கு இந்த ஓரை சிறப்பானதாக கருதப்படுது. அதே போல பூமியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பொருட்கள், சுரங்கம் தோண்டுதல் இதுக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த ஓரையில எதுவும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வர்றது கிடைக்காது. கிடைப்பது மிகவும் அரியது. அப்படியே கிடைச்சாலும் அதன் அவசியம் இல்லாத போது கிடைக்கக்கூடும். சில வருடங்கள் கடந்து போகணும், அவசியம் இல்லாத நேரத்தில் அது கிடைக்கக்கூடும். சனி இருக்கும் இடத்த அந்த ராசியின் தன்மைக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர். ஒவ்வொரு கிரகமுமே தான் இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கும். அதே மாதிரி சனிக்கும், சனி இருக்கிற இடத்த நல்ல விதமான இடமா இருந்தால் சுபத்தன்மையோடு இருப்பார். இந்த இடத்துல ராசி அப்படிங்கிறது குருவோட ராசியா இருக்கு. அவரு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியாகவும் இருக்காரு. அவர் வந்து லக்னத்தில் தொடர்பு பெறுவது 2 நிலை கொடுக்கும். அங்கிருந்து அவர் 3, 7, 10ஆம் பார்வையாக பார்ப்பார். 3ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானம் இதை பார்த்து கெடுப்பார். சனி பார்க்கும் இடம் பால். தான் இருக்கும் ஸ்தானத்தின் தன்மைக்கு ஏற்ப பலன்களை கொடுக்க வல்லவர். அதே மாதிரி தன் வலிமையால பார்க்கப்படும் கிரகங்களையும் வலிமையிழக்க செய்வார். பார்க்கும் இடத்தையும் வலிமையிழக்க செய்வார். சனி பார்க்கப்படும் கோள்களையும் வலிமை இழக்க செய்வார். பொதுவா சனியோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமா இருக்கும். குகைகள், சுரங்கம், பாலைவனம், பாலடைந்த கட்டிடங்கள், புதையுண்ட இடம், மருத்துவம் பார்க்கும் இடம், விற்கப்படும் இடங்கள், வாங்கப்படும் இடங்கள் இந்த மாதிரியான நிலையில இருக்கும். மனித உடல்ல ஆளுமை செலுத்தக்கூடியதாக நரம்புகள், எலும்புகள், வலது காது, கணுக்கால், பருக்கள், சிறுநீர் பை இதுல சம்மந்தப்படும். மண்ணீரல் சம்பந்தமாகவும் அவர் சம்மந்தப்படுவார். பொதுவாக இந்த சனி வந்து
மனதில் தீய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய நபராக இருப்பார். மனதில் தீய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய நபராகவும் இருப்பார். இவர் பொதுவாகவே மந்தன், அடிமைக்காரகர், எதிரையும் ஆச்சாரமின்மை குறைவு, ஆச்சாரமின்மையா இருக்கும் நிறையா. நினைவு தவறுதல், ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிறது. எள்ளு, கருப்பு நிற பொருட்கள், திருடு, நம்பிக்கை துரோகம், மரவேலை, அழுகிய பண்டம், பழி பாவம், விலங்குகள், சூதாட்டம், நீலப்பொருள், முடவன், உடல் ஊனமுற்றோர், முதியவர், ஏழை, தாழ்ந்த குலம், சிறைப்படுதல், சிறை தண்டனை, அரச தண்டனை, கீழ்நிலை பணியாளர்கள், அழுக்கு நிறைந்த பகுதி. இதுல இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த இதுக்கெல்லாம் காரகர் இவர். பொதுவாக இந்த மீனத்திற்கு லாபாதிபதியாகி விரையாதிபதியும் ஆகிறார். மூத்த சகோதரனால இந்த லக்னத்தில் இருக்கும்போது 7ல நிற்கும் போது திக்பலம் அடைவார், லக்னத்தில் இருக்கும்போது நிஷ்பலம் அடைவார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது லக்னத்தில் இருக்கும்போது சோம்பேறித்தனம் இருக்கும், கடின உழைப்பாளியாகவும் இருப்பாரு. லாபாதிபதி அப்படிங்கிற இந்த ஸ்தானம் பெற்றிருக்காரு. அப்படிங்கிறப்ப மூத்த சகோதரரால் ஆதாயம் உண்டு. எதையுமே லாப நோக்கோடு அணுகக்கூடியவர் ஜாதகர். இவருக்கு கலிபுருஷன் என்கிற பெருமையும் கொண்டவர். லக்னத்தை தொடர்பு கொண்டிருப்பதாலே உடல் மெலிந்த தேகம் இருக்கும். குழந்தை பருவத்தில் நோய், பீடை, வறுமை, கஷ்டம் இந்த மாதிரியான நிலை இருக்கும். காரிய தடைகள் நிறைய சந்திப்பார். எதையுமே சிரமமேற்று முடிக்கக்கூடிய நபராக இருப்பார். கடின உழைப்பாளி, எதற்கெடுத்தாலும் வாதம் புரியக்கூடிய நபராக இருப்பார். தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பு இருக்கும். அதனால் வாதம் புரியக்கூடிய நபர். சூழ்ச்சி புரிபவர். பொருளாதார குறைவு ஏற்படும். செல்வந்தராகவும் இருப்பார். லாபாதிபதி லக்ன தொடர்பு இருப்பது செல்வ நிலை சிறப்பு. அவரே விரையாதிபதியாகவும் இருப்பதால பண்டுக்கர் ஆதிபத்தியம் வருவதனால எவ்வளவு பணம் வந்தாலும் அதை செலவு பண்ணவும் செய்வார். நிலையில்லாத மனம் உடையவர். அதிகம் தோல்விகளை சந்திக்கக்கூடியவர். அதனால புகழுக்கு களங்கம் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு, 12ங்கிறது பரதேசம், வெளிநாடு, அயன சயன போகும் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதை அப்படியே ரிலேட் பண்றோம். அங்க வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். பொதுவாக இந்த பூரட்டாதி நாளில் இருக்கும்போது அங்க நவாம்சல பகைத்தன்மையும் பெறுவார். இவர் உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துல 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் இருப்பது சிறப்பு. ரேவதி 1லிருந்து 4ஆம் பாதம் வரை எதுல இருந்தாலும் சிறப்பு. அதுலேயும் 1, 4 அவர் இருப்பது சுபத்தன்மை அடைவார். லக்னத்துல வரும்போது 4ல் இருக்கும்போது வர்க்கோத்த நிலை அடைவார். பொதுவாக இந்த சுபத்தன்மை பெறுவது சிறப்பு. அதுவும் குருவின் வீடாக வரும்போது ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். தர்ம சிந்தனை உடையவராகவும் இருப்பார். தான் சம்பாதித்த பொருட்கள் எல்லாவற்றையும் தான தர்மம் செய்வதில் செலவு பண்றக்கூடிய நபராகவும் இருப்பார் ஜாதகர். அடுத்தபடியாக நமக்குள்ள ராகுவை பத்தி பார்க்க போறோம். இந்த ராகு லக்னத்தில் அமரும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இந்த ராகு கேது நிழற் கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள், ராகு பொதுவா பார்த்தோம் அப்படின்னா கரும்பாம்புன்னு சொல்லுவோம். கேதுவை செம்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுகளுக்கு தனி உருவமோ பிரகாச ஒளியே கிடையாது. இது எப்போதும் வக்கரகதிலேயே இருக்கும். ஒரு ராசியில 1.5 வருஷம் வரைக்கும் இருக்கும். அவர் எந்த வீட்டில், பொதுவாக ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்கள். தன்னை பார்த்த, தன்னுடன் இணைந்த கிரகங்களைப் போல செயல்படுவார்கள். தான் இருக்கும் நட்சத்திரத்தின் சாரம் எதுவோ அந்த சாரநாதன் எங்கே இருக்கிறாரோ அது தொடர்பான பாவங்களை வச்சு நம்ம தொடர்புபடுத்தி சொல்லணும். அந்த அதிபதியும், அந்த இருக்கும் வீட்டின் அதிபதி எப்படி இருக்கார், எந்த மாதிரியான தன்மை பெறுகிறார், எந்த சுப பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறாரா, அசுப பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறாரா, அதை வச்சு நம்ம இங்க பலன் எடுக்கணும். பொதுவா
இந்த ராகுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேசம், கடகம், சிம்மம், கும்பம் இந்த வீடுகள் வந்து பகை வீடுகளாக சொல்லப்படுது. உச்ச வீடுகளா விருச்சகம், ராகு கேதுகளுக்கு உச்ச வீடு விருச்சமாகவும் நீச வீடு ரிஷபமாகவும் சொல்லப்படுது. இதுக்கு இன்னும் நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் இவருக்கு பகை வீடா வரும்னு சொல்லியிருக்கோம். மகர இவருக்கு நட்பு வீடா வரும். அதே மாதிரி மிதுனமும் கன்னியும் இவருக்கு நட்பு வீடு. தனுசுல இருக்கும் பொழுது சிறப்பான நிலையை கொடுக்கும். அந்த இடத்துல சுபத்தன்மை அடைவார். அந்த அவருக்கு நட்பு நிலை வரும். கடகம் அது தனுசு மீனமும் நட்பு நிலை வரும். இவர் சம கிரகங்களாக புதனும் குருவும் வருவாங்க. நண்பர்களாக சனியும் சுக்கிரனையும் கருதுவார். பொதுவாக இவருக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு பாடல், ஜோதிட பழமொழி பாடல்லாம் இருக்கு. நம்ம எல்லாருமே இதை நம்ம கொஞ்சம் அறிந்திருக்கோம். சில பேர் அறிந்திருப்பவர்களாக இருப்பார்கள். பேரவை உறுப்பினர் இருக்கக்கூடியவங்க இந்த பாடல் கேள்விப்பட்டிருப்பாங்க, கேள்விப்படாம கூட இருப்பாங்க. அதுக்கான என்ன விளக்கம் அந்த பாடலையும் சொல்லி அதற்கான விளக்கத்தையும் சொல்லி சொல்லலான் இருக்கேன். அதாவது ராகு கேதுக்கள் பொதுவா எங்க இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது ஆமையிடம் எருது, சுறா, நண்டு, கன்னி 5 இடத்தும் கருணாக அமர்ந்து நிற்கில் பூமேடை தனிற்றியிலும் ராஜயோகம் போற்றிடுவார் வேறின்னம் புகழ கேளாய் ஏமாறாரே 4 கேந்திரத்தும் இடைவிடாமற் கிரகம் இருந்தாகில் தேமேற பர்வதமாம் யோகமாம் சீமானுருப்பன் ராஜயோகம் செய்யே. ஸோ இதனோட வரி என்ன அப்படின்னா இதுக்கான அர்த்தம் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். அதான் ஆமேடம், எருது, சுறா, நண்டு, கன்னி அப்படின்னா மேச, ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல எங்கேயாவது இந்த கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகருக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையின் மீது படுத்து உறங்கும் பாக்கியம் உண்டு. இந்த முழுமையான பலனை எப்போது அனுபவிப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுது தரும் என்று பார்த்தோம் அப்படின்னா மேற்கண்ட வகையில் இந்த ஆமேடம், எருது, சுறா, நண்டு, கன்னி இந்த 5 இடத்திலும் கருநாகம் இருக்கும் பொழுது இந்த ராகு பகவானுக்கு 1, 4, 7, 10 பிற கிரகங்களும் கூட பரவலாக இடம்பெற்றிருக்குமே ஆனால் இந்த மாதிரியான நிலை ஏற்படும் என சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. அது இப்ப இருப்பது சிறப்பு. பொதுவா ராகுகளுக்கு மேசத்திலிருந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதோட நல்ல இடங்கள். கேதுகளுக்கு கன்னிக்கு அப்புறம் கன்னிலிருந்து மீனம் வரைக்கும் உள்ள வீடுகள் நல்ல வீடுகளாக சொல்லப்படுது. சரி, பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் லக்னத்தில் தொடர்பு பெறும் பொழுது ஊழ்வினை பயனை அதிகம் அனுபவிக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பார்கள். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனியோட பிரதிபலிப்பு இந்த ராகும் கேதுக்களும் கர்மா பதிவுகளை இந்த 3 பேருமே சனி, ராகு, கேதுக்கள் கர்ம ஊக்கிகள். இந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான பலனை தெய்வ தாட்சணை இல்லாம கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு பொதுவா ஊழ்வினையை அதிகம் அனுபவிக்க செய்யக்கூடிய இதெல்லாம் எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம். பொதுவா ராகுவோட இது எங்க மாதிரியான அமைவிடங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பாழடைந்த இடங்கள், திடுக்கிடு சம்பவம் நடக்கக்கூடிய இடங்கள், விரசமுள்ள இடங்கள், விஷமுள்ள இடங்கள், பிணங்கள் புதைக்கக்கூடிய எரிக்கப்படக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இருக்கும். பாலடைந்த இடங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒதுக்குப்புறமான இடங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். மனித உடல்ல பார்த்தீங்கன்னா அதாவது சனியை போல ராகு, செவ்வாயை போல கேதுன்னு சொல்லுவாங்க. பொதுவா சனியை போல ராகு அப்படின்னு சொன்னாலும் இவர் வந்து ஒரு போகக்காரகர், பிதிரு வழியில பாட்டனாரை குறிக்கக்கூடியவர். பொதுவாக ஒரு மாய மந்திர ஜால இந்த இதுக்கெல்லாம் வித்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர். வேடத் தொழில், மலை குகைகளில் இருப்பது, களவு, விஷம்,
பாம்பு விஷம், தெள் இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் நிறைந்த பகுதி, மதுபானம், சூதாட்டம், நிலம், கிணறு, நெருப்பு, மூலிகை போன்றவற்றிற்கு இதெல்லாம் காரகரா வராரு. பொதுவா மீனத்துல ராகு இருப்பது குடும்பம் நல்ல முறையில் இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும், ஜாதகர் கெட்டிக்காரர். அப்படியே ராகு நம்ம சொல்லும்போது போகக்காரகர் அப்படின்னு சொல்றோம். அந்த போக உணர்வை தூண்டக்கூடியவராகவும் இருப்பார். அங்க ராகு அப்படிங்கிறப்ப நம்ம 2 விதமான கிரகத்தை நம்ம உள்வாங்கிக்கணும். சனியை போல ராகு அந்த தன்மையை கொடுப்பார். அங்க இன்னொரு சுக்கிரன், ராகு இன்னொருடைய சுக்கிரன், சுக்கிரனுடைய நீட்சி ராகு. அதே போல தான் தர வேண்டிய பலனை செவ்வாய் போல கெடுபலனை செய்வது அது மாதிரி கொடுப்பார். செவ்வாய் சனியை போல கெடுபலனை கொடுக்கக்கூடியவர். லக்ன ராகு இருக்கும் பொழுது உடல் மெலிந்து காணப்படுவார். சற்று உயரமானவராகவும் தக்க வயதில் திருமணம் நடைபெறாது. திருமணம் தாமதம் ஏற்படும். ஏன்னா சில கிரகங்கள் இந்த பாவ தொடர்பு ஏற்படும் பொழுது சில ஊழ்வினை பயனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிறகுறாங்க. இதுல இந்த நிலை வந்து திருமண பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 2, 7, 8 இது மிக முக்கிய திருமண பாவம்னு சொல்லப்படுது. அதுலேயும் லக்ன பாவகம் அப்படிங்கிறப்ப இந்த அசுபக்கோள் தொடர்பு பெறுவது அவ்வளவு சிறப்பல்ல. திருமண தாமதம், சில சமயம் திருமணம் நடைபெறாமல் போகலாம். அது சில கிரக அமைப்பு அதுக்குடைய வலு என்னங்கிறத பார்த்து நம்ம சொல்லணும். பூரண சுகம் பெற இயலாது. முன்கோபம் உடையவர், முன் யோசனையும் குறைவு. பல நிலைகளில் வேதனைக்கு உள்ளாக நேரும். ஜாதகர் ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுக்கு ஆட்பட்டு கொண்டே இருப்பார். குழந்தை பாக்கியத்திற்கு குறையும் ஏற்படும். அதே போல இந்த ராகு லக்ன சுபர்களின் சாரம் பெறுவது சிறப்பு. பூரட்டாதி 4 இதுல இருக்கும்போது சிறப்பு. அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்து இருக்கும் பட்சத்துல அங்க நவாம்சத்துல இருப்பாரு. அந்த வீடு அவருக்கு ராசியில அவருக்கு பகை வீடு. நவாம்ச சுபவர்க்கும் ஏறுவார். சிறப்பா இருக்கும். நன்மை தீமை கலந்த பலனா இருக்கும். பொதுவா ராகு அப்படிங்கிறவர் கொஞ்சம் கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு. கேது கெடுத்து கொடுக்கக்கூடியவர். அது மாதிரி உத்திரட்டாதி ரேவதி அப்படி வரும்போது அவங்களுக்கு லக்ன அசுபரா வருவாங்க. அதுல அந்த சாரத்துல இருக்கும்போது சிறப்பு இல்லை. இருந்தாலும் நவாம்சத்துல கன்னி, உத்திரட்டாதி 2, 3 இதுல இருக்கும்போது சுபத்தன்மை அடைவார். ரேவதி 1, ரேவதி 4 இந்த பாதங்கள் இருக்கும்போதும் சிறப்பான நிலையா இருக்கும். அடுத்தபடியாக கேது. கேது அப்படிங்கிறப்ப லக்னத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன், முதல் கேது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கேதுங்கிறவர் நம்ம ராகுவுக்கு சொன்ன பலன்கள் இதுக்கும் மேக்சிமம் பொருந்தும். பார்ப்போம். கேது செம்பாம்பு என அழைக்கப்படுவார். இவருக்கு விருச்சிகத்துல எப்படி ராகுக்கு உச்சமோ அதே மாதிரி அவருக்கும் உச்சம் நீசம். எந்த கிரகம் ராகுக்கு என்ன சொன்னோமோ அதே தான் கேதுக்கும். அதனால அடுத்து எப்படியே வந்துடுவோம். ராகுக்கு உச்சம் எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி கேதுக்கும் ஆரோகு நவரகணி அப்படியே சேம் டிட்டோ தான். அதனால அதிகமான விளக்கம் இதுக்கு தேவையில்லை. பொதுவாக கேது வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலில் கைகளிலும் தோள்களிலும் அதிகம் செலுத்தக்கூடியவராக இருக்கும். இதோட காரகம் பார்த்தீங்கன்னா இவர் மோட்சக்காரகன். தாய்வழி பாட்டனை குறிக்கும், வம்சத்தை குறிக்கும். கபடத் தொழில், விபச்சாரம் போன்ற இழிவான தொழில்கள் ஏற்படும். பாவத் தொழில் புரிவது, பிரதேச வாசம், பில்லி சூனியம் இந்த மாதிரி இது பண்றது, நிராசை, குகை வாசம் செய்கிறது, பழிபாவம், விஷம் சம்பந்தமான இடங்கள், வேடன், பேய் ஓட்டுதல் இந்த மாதிரியான நிலை. போதைப் பொருள் சகவாசம், போதைப் பொருள் அந்த நிறைய இது பார்த்தோன்னா இந்த பீடி, சிகரெட்டு, கஞ்சா, அபீன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த சகவாசம் ஏற்படுறது. மூலிகை, கிழிந்த ஆடை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரகரா சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம். மீனத்தில் கேது இருக்கும் பொழுது, மீனக்கேது ஒரு நல்ல நிலை தான். அந்த இடம் அவருக்கு சுபத்தன்மை அடையும்.
குருவினோட தொடர்பை கொடுக்கக்கூடியது. குரு பொதுவாகவே ஆன்மீகத்துக்கும் நேர்மை இந்த இதுக்கெல்லாம் காரக கிரகம். ஸோ அங்க குருவை மாதிரி அங்க செயல்படக்கூடியவர் ஆகுறாங்க. ஆன்மீக எண்ணம் இருக்கும். அதே போல கடவுள் நம்பிக்கை உடையவர், பொதுநல தொண்டு புரிபவராகவும் இருப்பார். இவரிடம் ஒளிவு மறைவு இருக்காது, அது பார்க்கவும் தெரியாது. கள்ளங்கபடம் அறியாதவர். இவர்கள் ஆரோக்கியம் குன்றியவராகவும் இருப்பார்கள். மூர்க்கத்தனம் கொண்டவர், குறுக்கு புத்தி உள்ளவராகவும், நேரான பாதையில் ஒரு கேது இல்லையா, நேரான பாதையில் செல்ல மாட்டார். எதிலும் பிடிவாத குணம் உள்ளவர், வஞ்சக எண்ணம் உடையவர். பூர்வீக சொத்து இருப்பினும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் இருப்பது கடினம். திருமண வாழ்வில் ஏமாற்றம், மனைவி மக்களால் பெருந்துயிருக்கு ஆளாவார். இந்த மாதிரி நிலையை சொல்லப்படுது. பொதுவா இந்த கிரகத்துக்கு திரிகோணாதிபதிகள் தொடர்போ சேர்க்கையோ, குருவின் தொடர்போ பார்வை சேர்க்கை இந்த மாதிரி இருப்பது சிறப்பான பலனை தரும். கேது அங்க இருக்கும்போது பொதுவாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, கடல் கடந்து செல்லுதல், ஞான மார்க்கம், பண்டாரம் போன்ற வேடமணிந்து யாசகம் புரியக்கூடிய நிலையையும் இது கொடுக்கும். பூரட்டாதி 4 இருக்கும் பொழுது அவர் லக்ன சுபரின் சாரமும் பெறுவார். அதுவும் ஒரு சிறப்பான நிலை. அங்கே குருவனோட தொடர்பு, குருவனோட சாரம் பெறுவது இன்னும் சிறப்பு. 1-10 கூடிய தொடர்பு அங்க அவருக்கு வந்துடும். குரு அங்க நல்ல நிலையில இருந்தால் சிறப்பானதொரு நிலை அடையும். அதே போல உத்திரட்டாதி 1 இருக்கக்கூடாது. அங்க சிம்மத்தில் இருப்பார், பகைத்தன்மை அடைவாரத்துல. அந்த வீடு அவருக்கு ஒரு எரிச்சலை தூண்டக்கூடிய நிலை, தர வேண்டிய பலனை கொஞ்சம் ஆவேசமாக செய்யக்கூடிய தன்மை இருக்கும். கன்னியில இருப்பது சிறப்பு, கன்னி துலாத்தில் இருப்பது சிறப்பு, விருச்சகத்திலும் இருக்கலாம். மற்ற தனுசிலிருந்து மீன வரைக்கும் இருக்கலாம். அதுல கும்பத்துல மட்டும் இல்லாம இருப்பது சிறப்பு. ரேவதி 3ஆம் பாதத்துல மட்டும் இல்லாம இருப்பது சிறப்பு. மற்ற இதுல இருப்பது சிறப்பான நிலையை தரும். ஆன்மீக எண்ணம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். அந்த குருவின் தொடர்பான காரத்துவங்கள்ல மறைபொருள் விஷயங்கள் அறிகிறதுல ஆர்வம், ஜாதகர் அதிக ஈடுபாடு உடையவராகவும், பக்தி மார்க்கத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் உடையவராகவும் இருப்பார். சிறப்பு. இப்போ இது வரைக்கும் நம்ம லக்னத்தில் சென்ற வாரம் சூரியன் முதல் குரு வரைக்கும் பார்த்தோம். தற்பொழுது லக்னத்தில் சுக்கிரன் முதல், சுக்கிரன் சனி ராகு கேதுக்கள் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல மெயினானது லக்னத்தில் 9 கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த அதிபதிகள், இந்த சூரியன் முதல் கேது வரை ஒவ்வொரு பாவத்தில் இருந்தா என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்க்க போறோம். சரி, இப்போ சூரியன் 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறார். இந்த இடத்துல அவருக்கு உச்சம். அதாவது எல்லா 9 கோளும் ஒவ்வொரு பாவத்திலையும் 2, 3, 4, 12 பாவங்கள் இருந்தா என்ன மாதிரியான பலன் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சூரியன் லக்னத்திலிருந்து பார்த்தாச்சு. 2ஆம் பாவம், சூரியன் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அங்கு 6-2 தொடர்பு ஏற்படுகிறது. 6ஆம் பாவ தொடர்பு, 6ஆம் பாவ அதிபதி 2க்குள்ள வர்றது சிறப்பல்ல. ஆனாலும் அவர் இந்த குருவை தன் நண்பராக கருதக்கூடியவர். சூரியனுக்கு இந்த இடம் அவருக்கு உச்ச வீடாக இருக்கிறது, சிறப்பான வீடு. அப்படி இருக்கும் பொழுது தந்தை நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு மதிப்பு மரியாதை உடையவராக இருப்பார். மற்றவர்களை மதிக்கக்கூடிய நபராக இருப்பார். தந்தை பேரை சொன்னா அங்க எல்லாவற்று நபர்களுக்கும் அறிமுகமாக இருக்கும். சிறப்பு. தந்தையால் அனுகூலம் உண்டு, தனச்சேர்க்கை உண்டு. அதே போல அவருக்கு 6க்குடையவர் 2ல இருப்பதனால குடும்பத்தில் அவர்கள் மூலம் தந்தை வழி வர்க்கத்தின் வழியே அவர்களுக்கு கடன் பிரச்சனைகள், தந்தை வழி வர்க்கத்தினரிடையே உறவுகள் இடையே எதிர்த்தன்மை, விரோதம் பாராட்டுதல், இந்த மாதிரி நிலையை கொடுக்கும். ஒரு வகையில சிறப்புனாலும் இன்னொரு வகையில அந்த பாதிப்பை தன் ஆதிபத்தியத்தின் வழியாக தான் கொடுக்கும் சூரியன்.
இந்த இடத்துல அஸ்வினி ஒண்ணுலே இருக்கும்போது வர்க்கோத்தமும் அடைவார். பொதுவா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த காரகத்துவம்லாம் சொல்லிட்டோம். எல்லா கிரகங்களுக்குமே அந்த நட்சத்திர சாரம் எடுக்கும் பொழுது சுபத்தன்மை பெறுகிறாரா, அசுபத்தன்மை பெறுகிறாரா, சுப வர்க்கம் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா, அசுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா என்கிறத அந்த சாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துறோம். அந்த கிரகத்தின் இருக்குது அப்படின்னா, அந்த கிரகம் வாங்கிய சாரம், அந்த சாரநாதன் இந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையவராக இருக்காங்க, அவங்க எந்த பாவத்துக்கு தொடர்பு, அந்த அதிபதி நட்சத்திர அதிபதி எந்த பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறாங்க, இதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்த்து பலனை நாம எடுக்கணும். சரி. அந்த அதிபதி செவ்வாய் வந்து நல்ல இடங்கள்ல இருக்கும்போது சிறப்பான பலனை கொடுக்கும். சாரநாதன் கேது, கேதுவோட சாரத்துல இருக்கும்போது பொதுவா ராகு கேது சாரத்துல இருக்கிறது அவளுக்கான சிறப்பான பலனை தராது. தான் தர வேண்டிய பலனை கொஞ்சம் தாமதம் பண்ணியே கொடுக்கும். இருந்தாலும் அஸ்வினி 1 அதுல நல்ல உச்ச ஸ்தான பலத்தை பெறுகிற நேரடியாக ஸ்தான பலம் பெறுகிறார். அங்க சிறப்பான நிலையே இருக்கும். சரி. மற்ற அஸ்வினி 2, 3 2ஆம் பாவத்துல அங்க பகைத்தன்மையா இருக்கும். ஆனாலும் சுபத்தன்மை அடைவாரத்துல 3ல இருப்பதும் ஒரு அத்திமம். 4லே அந்த சந்திரனுடைய நிலையை பொறுத்து எடுக்கணும். அடுத்து நம்ம ஒவ்வொரு நம்ம பார்த்துட்டே வரோம். சிம்பிளா சொல்லிடுவோம். சுபவர்க்கம் சுபவரோட வீடுகளில் இருக்கும் பொழுது அந்த சாரம் வாங்கும் போது சிறப்பான மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். எல்லாத்துலேயும் 1, 2 இந்த பாதம் இந்த ராசி அப்படிங்கிறத மேனுவலா சொல்லிட்டே வர வேணாம்னு நினைக்கிறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு ஏன்னா எல்லா வாய்ஸ் நிகழ்ச்சி நீங்க பார்த்துருக்கீங்க. எல்லா வித்யாபதிகளும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. சுபவர்க்கம் ஏறு இருக்கா, அசுபவர்க்கம் ஏறு இருக்கா அப்படிங்கிறத சுபரோட தொடர்பு, சுபரோட வீட்டில் இருக்காங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு அந்த அதிபதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்த்து பலன் எடுக்கணும். சரி, நம்ம அடுத்து பார்ப்போம். பரணி நட்சத்திரம் இருக்கும்போதும் அது இந்த லக்னத்துக்கு அசுபர் சாரம் 3க்கும் 8க்குரிய சாரம் வாங்குவது சிறப்பில்லை. அந்த சாரத்துல நிக்காம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா அஸ்வினில இருந்தா கூட அது கொஞ்சம் இந்த குருவுக்கு நட்பு ஒரு சமம் இந்த நிலையில இருக்கக்கூடிய தன்மை அதுல இருக்கிறது கூட நல்லது. ஆனா இந்த பரணி சாரத்துல இருக்கக்கூடாது. சுயச்சாரம் கிருத்தி சுயச்சாரம் பெறலாம், சிறப்பு. அடுத்து சந்திரன். சந்திரன் இங்க வந்து 2ல இருப்பது சிறப்பு. அங்க 5-2 தொடர்பு ஏற்படுகிறது, சிறப்பு. ஸோ 5-2 தொடர்பு ஏற்படுது, மிக சிறப்பு. அந்த இடத்துல சந்திரன் வீடு சம வீடு, மேச வீடு சம வீடா வரும். பொதுவா 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறார் அப்படிங்கிறப்ப பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், அவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய நபராகவும் இருப்பார். சந்திரன் அங்க இருக்கும்போது தாயார் வழி வர்க்கத்தினரிடையே ஆதரவும் அவர்கள் மூலமும் அனுசரணையும் சக ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும். அதுல சுபவர்க்கம் ஏறிச்சு, அம்சத்துல சுபவர்க்கமா இருந்தது, சுபவர்க்கம் ஏறி இருக்கார், சுபரோட பார்வை இது மாதிரிலாம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா சிறப்பான தன்மை இருக்கும். சிறந்த மனோநிலை உடையவர், இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து செவ்வாய். செவ்வாய் இந்த 2ஆம் பாவத்துல இருக்கும்போது, ஏன்னா 2 கூடயும் 2லே இருப்பார், சிறப்பு. அங்க ஆட்சி பலமும் பெறுகிறார், மூலத்துரிகோண பலமும் அடைவாருங்க அந்த வீடு அவருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவ காரத்துவம் சிறப்பாக இருக்கும், அவருடைய காரத்துவமுமே சிறப்பாக இருக்கும். ஜாதகர் கொஞ்சம் பேச்சில் கடினமானதா இருக்கும். அதே போல பெரிய குடும்பத்தை நிர்வகிப்பவராகவும் பெரும் செல்வ செழிப்பு உடையவராகவும் இருப்பார். குடும்பத்தின் மீது மிகுந்த பற்று உடையவர். தான் எதை பேசினாலும் தெளிவாக பேசணுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவர். ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த பேச்சுக்கு சரியான காரணம் கருத்தவா இருக்கணும். நம்ம பேசுற பேச்சு மற்றவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர். 2ல இருப்பது சிறப்பு. அவர் சுபவர்க்கம் ஏறி இருக்கிறது இன்னும் சிறப்பு. அம்சத்துல இந்த நட்சத்திரங்கள்ல சொல்லக்கூடிய அஸ்வினி, பரணி,
விருத்தியில சுப வர்க்கம் சுபருடைய வீடுல தொடர்பு பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தும். அடுத்து புதன். புதன் வந்து இந்த 2ல வந்து தொடர்பு பெற்றிருந்தால் லக்னத்துக்கு 4 கூடியவர் 7 கூடியவர் ஆகி 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறார். 4ஆம் பாவகம் 4ஆம் பாவம் 2க்கு வருது, 7ஆம் பாவமும் 2க்கு வருது. ஸோ 4 அப்படிங்கிறப்ப தாய் வழி வர்க்கத்தினர்கள், வண்டி வாகனம், இது ஆடை ஆபரண சேர்க்கைலாம் உண்டு. ஜாதகர் கல்வி நிரம்ப பெற்றவர், உயர்கல்வி பெறும் யோக்கியதை உரியவர், அதன் மூலம் லாபமேன்மை உண்டு. அவர் தன் வீட்டிற்கு 11 இருப்பாரு, லாபமேன்மை உண்டு. தான் பெற்ற கல்வியாலே நிறைய அதன் மூலம் கல்வி பெருகி சிறந்த ஸ்தாபனங்களையும் கட்டி ஆளக்கூடிய நிபுணனாகவும் இருப்பார். 7 கூடியவர் 2ல இருப்பார். 7 கூடியவர் 2ல வந்து இருப்பதும் சிறப்பு. 7 கூடியவர் புதனா வரனால இவருடைய களத்திரம், வசதி வாய்ப்பு உடையவராகவும், மனைவி அல்லது கணவனோ வேலைக்கு செல்லக்கூடிய நபராகவும், வருமானம் ஈட்டக்கூடிய நபராகவும் இருப்பார். புத்திசாலி உள்ள ஒரு மனைவி. அதே மாதிரி நண்பர்கள் அதிகமும் நிரம்ப பெற்றவர், நண்பர்கள் ஆதாயம் அடையக்கூடிய நபராகவும் இருப்பார் ஜாதகர். நண்பர்களோட கிளாசித்து, அதாவது நண்பர்களோட நன்றாக பழகக்கூடிய நபர், மற்றொரு கருத்தை வந்து சாதுரியமாக கையாளக்கூடிய நபராகவும் இருப்பார் இவர். புதன் இருப்பது சிறப்பு, வாக்குவன்மை உண்டு. அதே போல 2 புதன் இருப்பது ஒரு வகையில கொஞ்சம் பாதிப்பையும் கொடுக்கும். ஏன்னா அந்த பாவக்காரக நாஸ்தி அப்படின்னு நிலையும் அடைவாரு. இந்த லக்னத்துக்கு அவர் யோகர் அல்ல. அடுத்து வியாழன். வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு லக்னாதிபதி. லக்னாதிபதி 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறார். 1 கூடியவர் 2ல, 10ஆம் அதிபதி 2ல, 2 பாவத்தையும் தொடர்பு படுத்தி இங்க சொல்றோம். 1 கூடியவர் 2க்கு வருவதும் சிறப்பு. லக்னாதிபதி 2க்கு வருவது ஜாதகர் எப்பொழுதும் தனவரவு சேர்க்கை பெறணும் அப்படிங்கிற முனைப்புடன் செயல்படக்கூடிய நபராகவும் இருப்பார். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவராக இருப்பார். குடும்பம் மீது அதிக பற்று உடையவர். குடும்ப உறுப்பினரிடையே சுமூகமான போக்கு காணப்படும். போஜன சுகம் உண்டு. அறுசுவை உணவு விருந்து உண்ணக்கூடிய நபராகவும் இருப்பார். பேசி பிழைக்கும் தொழிலாகவும் இருக்கும். தன் வீட்டிற்கு அவர் 5ல திரிகோணம் அடைவார். 10 கூடியவர் 2ல வருவார். ஸோ பேசி பிழைக்கும் தொழில், ஆசிரியர் தொழில், பேராசிரியர் தொழில் புரிபவராகவும், நல்ல கல்வி மேன்மை உண்டு. தனவரவு, புத்திரர்கள் ஆதாயம், தனவரவு உடைய நபராகவும் இருப்பார்கள். சிறப்பு. இந்த இடத்துல குரு வந்து இருப்பது நட்பு வலிமை அடைவார், சிறப்பான நிலையா இருக்கும். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் லக்ன பாவத்துக்கு தொடர்பு பெறும் பொழுது இந்த சுக்கிரன் பார்த்தா 3 கூடையவர். 3 கூடையவர் தன் வீட்டிற்கு 12ல மறைவார். அதாவது தன் வீட்டிற்கு 12ல மறைவார். 7ஆம் பாவத்துக்கு 7ல இருப்பார். அதாவது 8ஆம் பாவத்திற்கு 7ல இருப்பார். ஸோ இங்க வந்து 3, 8க்குரிய தொடர்பு 2ஆம் பாவத்துக்கு கிடைக்கிறது. அது அவ்வளவுக்கான சிறப்பான நிலை அல்ல. இருந்தாலும் அங்க ஒரு இயற்கை சுபர் 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு பெறுவது சிறப்பு தான். ஆனா அவர் வாங்கிய ஆதிபத்தியம் அவ்வளவுக்கான சிறப்பான நிலை அல்ல. ஸோ 3க்குரிய 2 சகோதரர்களே சில சண்டை சச்சரவுகள் வரும். அவங்கள ஆதாயம் பெறக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அசிங்க அவமானங்கள் குடும்பத்தில் ஏற்படும். குடும்பம் இவங்களுக்கும் உள்ள புரிதல் வந்து குறைவாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலே அடிக்கடி நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போதல், இந்த மாதிரி நிலை சொல்லலாம். அடுத்து சனி. லாபாதிபதியும் விரையாதிபதியும் ஆகிய சனி 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு பெறுகிறார். 11 கூடியவர் 2ல, 12 கூடியவர் 2ல. 11 கூடிய அந்த ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும், 12 கூடிய ஆதிபத்தியம் கொடுக்கும். தன் காரகத்துவத்து வழியாகவும் தன் காரகத்துவத்தை தான் வாங்கிய ஆதிபத்தியத்தின் வழியாக கொடுக்கக்கூடியவர் சனி.
இங்கே 2ஆம் பாவகம் தொடர்பு பெறுவது சிறப்பல்ல. ஏன்னா சனி அங்கிருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பார்வை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே லக்னத்துல இருக்கிற சனி 3, 7, 10 பார்க்குற மாரி, இந்த சனி 4, 8ஆம் பாவம், 11ஆம் பாவத்தை பார்க்கும். ஸோ சனியை நான் எப்போ சொல்றேன்னாலும் அந்த 3, 7, 10 அந்த காம்பினேஷன் அந்த பாவக தொடர்பு இருக்கும்போது அந்த பாவகத்தை பாதிக்கும். பொதுவா திருமண பாவத்துல அந்த சனி சம்பந்தப்படும்போது இல்வாழ்க்கை சிறப்பா இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, காலதாமதமான திருமணம், எதுவுமே வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, இந்த மாதிரி எல்லா பாக்கியங்களும் கொஞ்சம் தடை தாமதம் பட்டு தான் கிடைக்கும். பாக்கியது குறைவு ஏற்படும். மூத்த சகோதரர் இவர் மூலமா கொஞ்சம் இணக்கம், அது மூலம் அவங்களுக்கு ஆதாயம் உண்டு. பேச்சில் கொஞ்சம் கடினத்தன்மை இருக்கும். தீய சொற்கள் பேசக்கூடிய நபராகவும் இருப்பார். வார்த்தைகள் தாறுமாறாக வரக்கூடும். இந்த மாதிரியான பலன்களை சனிக்கு சொல்லலாம். சனி இந்த இடத்துல சுபர்களோட தொடர்போ சுபர்களோட பார்வையோ இருக்கும்போது சிறப்பு. அதே மாதிரி திரிகோணாதிபதிகள் தொடர்போ பார்வையோ இருப்பது சிறப்பு. நவாம்சத்துல சுபவர்க்கம் ஏறிக்கார் அப்படின்னா இன்னமும் சிறப்பா இருக்கும். நல்லது. அடுத்து ராகு. ராகு இந்த இடத்துல இருப்பது சிறப்பான நிலை அல்ல. ஆனாலும் இந்த மேசம் அப்படி சொல்லக்கூடிய ஆமேடம் எருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, மேச ராகு நல்லது செய்யும். செவ்வாயை போல பலனை தருவார். 2ல செவ்வாய் இருக்கக்கூடிய என்ன பலனோ அந்த பலனை இந்த ராகு செய்யக்கூடியவர். அந்த செவ்வாய் நல்ல இடங்கள்ல இருக்கணும். நல்ல இடங்கள் இயற்கை பாவர்களுக்கு நல்ல இடங்களாக 3, 6, 10, 11 நல்ல இடங்கள்லாம் சொல்லப்படுது. அந்த இடங்கள் இந்த செவ்வாய் இருந்தாரு அப்படின்னா சிறப்பு. அப்போ இவருக்கு வரக்கூடிய இது வந்து இந்த கெடுபலனும் கொஞ்சம் குறையும். பொதுவாக ராகு 2ல இருப்பது திருமண தாமதம், திருமண வாழ் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், குடும்பம் கொஞ்சம் வறுமையான நிலை ஏற்படும். பொய்ய கூட உண்மையா பேசி அதை நம்ப வைக்கக்கூடிய உள்ள ஒரு கில்லாடியா இருப்பாங்க. போஜன சுகம் அதிகம் நிரம்ப பெற்றவர். இன்னும் இந்த மாதிரியான பலன்களை சொல்லலாம். அதே மாதிரி கேது பகவான். கேது பகவான் இங்க வரும் பொழுது 2ல கேது இருக்கும்போது அந்த பேச்சில் கொஞ்சம் கடினம் இருக்கும். சட்டுன்னு பேசக்கூடிய நபராகவும் இருப்பார். ராகு கேதுகளுக்கு அந்த வீட்டின் அதிபதியை போல பலன் தருவார்கள். தன்னை பார்த்த தன்னுடன் இணைந்த கிரகத்தை போன்று பலன் தருவார்கள். அந்த அதிபதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ராகுக்கு சொன்ன மாதிரியே தான் கேதுக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும். ஸோ பொதுவாக இந்த கேது வந்து மேசத்தில் இருக்கிறது பகைத்தன்மை அடைவார். அது வந்து நல்ல நிலை அல்ல. ஜாதகருக்கு குடும்பத்தோட ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். இந்த அதிபதி நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை அங்கே சொல்லணும். மற்றபடி இந்த இடத்துல 2ல வந்து கேது இருப்பது ஊழ்வினை பயனையும் அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க. திருமண வாழ்வில் ஏற்றம் இருக்கும். இது அதிகம் சந்திக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். சரி, இப்போ இது வரைக்கும் 1ஆம் பாவகத்துல பார்த்தோம். 2ஆம் பாவத்துல சூரியன் முதல் ராகு கேதுக்கள் வரை இருந்தால் என்ன மாதிரியான பலனை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நாம் 2ஆம் பாவம் பார்த்தாச்சு. 3ஆம் பாவத்திலிருந்து 12 பாவம் வரைக்கும் நம்ம அதில் பார்க்க சூரியன் முதல் கேது வரை ஒவ்வொரு பாவத்திலையும் 3ஆம் பாவத்திலிருந்து என்னென்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல நம்ம சந்திப்போம். மீண்டும் அடுத்த ஜோதிட பேரவை 138 அடுத்து வரக்கூடிய பேரவை நிகழ்ச்சியில் தங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.